ஓம் சாந்தி. 17 மார்ச் 2023. இன்றைய முரளியினுடைய கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எது மிகப்பெரிய பாவம் ஆகும்? பாபா சொல்றார், ஒருவேளை உயிர் தானம் அளிப்பதற்கு பதிலாக எட்டி உதைத்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய பாவமாகும். எட்டி உதைக்கிறதுனா ஞானம் கொடுக்காம அவங்கள விரட்டி அனுப்புறீங்க அப்படின்னாலே அது மிகப்பெரிய பாவமா. ரெண்டாவது கேள்வி, எதற்காக கதவுகள் என்றுமே திறந்திருக்க வேண்டும்? எதற்காக கதவுகள் என்றுமே திறந்திருக்க வேண்டும்? பாபா சொல்றார், உயிர் தானம் பெற நிறைய மனிதர்கள் வருகிறார்கள். அவர்களை மகிழ்ச்சி என்ற அதிர்ஷ்டம் உடையவர்களாக ஆக்குவதற்காக உங்களது கதவுகள் எப்பொழுதுமே திறந்திருக்க வேண்டும். உயிர்தானம் பெற நிறைய மனிதர்கள் வருகிறார்கள். அவர்களை மகிழ்ச்சி என்ற அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காக உங்களது கதவுகள் எப்பொழுதுமே திறந்திருக்க வேண்டும். மூணாவது கேள்வி, யாருடைய பையை மிகவும் அன்புடன் நிரப்ப வேண்டும்? பாபா சொல்றார், உங்களிடம் அழியாத ஞான ரத்தனங்கள் என்ற ரொட்டி பெறுவதற்காக யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுடைய பையை நீங்கள் மிகவும் அன்புடன் நிரப்ப வேண்டும். நாலாவது, யார் வெற்றி மாலையில் கோர்க்கப்படுவார்கள்? யார் எந்த அளவிற்கு நினைவு செய்வார்களோ அவர்கள்தான் வெற்றி மாலையில் கோர்க்கப்படுவார்கள். அஞ்சாவது கேள்வி, எந்த ஒரு கவனம் இருக்க வேண்டும்? பாபா சொல்றாரு, எந்த காரணத்தினாலும் யாருடைய கால்களும் வழுக்கிவிடக்கூடாது என்ற கவனம் இருக்க வேண்டும். எந்த காரணத்தினாலும் யாருடைய கால்களும் அதாவது ஞான மார்க்கத்துல வழுக்கிவிடக்கூடாது என்ற கவனம் இருக்க வேண்டும். ஆறாவது கேள்வி, தூய்மையான உலகத்தில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தூய்மையான உலகத்தில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு பாபா சொல்றாரு, தூய்மையான உலகத்தில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்றால் மற்ற அனைத்து கேள்விகளையும் விட்டுவிட்டு தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். மற்ற அனைத்து கேள்விகளையும் விட்டுவிட்டு தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். ஏழாவது கேள்வி, யார் சகஜ யோகிகள்? புள்ளியின் மகத்துவத்தை அறிந்து கொண்டு கடந்தவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவர்கள்தான் சகஜ யோகி ஆவார்கள். புள்ளியின் மகத்துவத்தை அறிந்து கொண்டு கடந்தவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியவர்கள்தான் சகஜ யோகி ஆவார்கள். எட்டாவது கேள்வி, தந்தைக்கு சமமாக இரக்கமனம் உடையவராகி என்ன செய்ய வேண்டும்? தந்தைக்கு சமமாக இரக்கமுடையவராகி ஒவ்வொருவருக்கும் உயிர் தானம் கொடுக்க வேண்டும். அநேக மனிதர்களுடைய சௌபாக்கியம் உருவாக்குவதற்கு அப்படிப்பட்ட ஏற்பாடு செய்ய வேண்டும். அநேக மனிதர்களுடைய சௌபாக்கியத்தை உருவாக்குவதற்காக அப்படிப்பட்ட ஏற்பாடு செய்ய வேண்டும். fill in the blanks. ஃபர்ஸ்ட், குழந்தைகளாகிய நீங்கள் டேஷ் கொடுப்பதற்காக டேஷ் திறந்து கொண்டே செல்லுங்கள். குழந்தைகளாகி நீங்கள் உயிர்தானம் கொடுப்பதற்காக பண்டக சாலையை திறந்து கொண்டே செல்லுங்கள். பண்டக சாலைனா சென்டர்ஸ். இரண்டாவது, தந்தையிடம் ஆஸ்தி பெறுவதில் டேஷ் விஷயமாகும். தந்தையிடம் ஆஸ்தி பெறுவதில் உழைப்பினுடைய விஷயமாகும். அவ்வளோ உழைக்கணும், அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆஸ்தி அடையணும்னா உழைப்பினுடைய விஷயம். மூன்றாவது, அனைத்தையும் விட
மிக எளிய எழுத்து டேஷ் ஆகும். அனைத்தையும் விட மிக எளிய எழுத்து புள்ளி ஆகும். 4வது, டேஷ் ஆகி காரியங்கள் செய்தாலும் டேஷ் நிலையில் இருப்பது என்றால் டேஷ் ஆவதாகும். கர்ம யோகியாகி காரியங்கள் செய்தாலும் விடுபட்ட நிலையில் இருப்பது என்றால் பறக்கும் பறவை ஆவதாகும். 5வது, ஒரு நாளின் டேஷ் மற்றும் டேஷ் டேஷ் செலவு மற்றும் மிச்சப்படுத்துவதற்கான கணக்கை வையுங்கள். ஒரு நாளின் டேஷ் மற்றும் டேஷ் டேஷ் செலவு மற்றும் மிச்சப்படுத்துவதற்கான கணக்கை வையுங்கள். ஒரு நாளின் எண்ணம் மற்றும் சொல் செயலின் செலவு மற்றும் மிச்சப்படுத்துவதற்கான கணக்கை வையுங்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.